தம்பி, என் பொண்ணு உனக்குதான். என் வீட்டுக்காரர் வந்தோடனே பேசி முடிச்சிடலாம், நீ கவலைப்படாத. என்ன உங்க பொண்ணு எப்படிக்கா இருக்கா? என்ன நீ அக்கான்ற அத்தனை சொல்லிப்பா உரிமையா? சரி அச்சா, உங்க பொண்ணு எப்படி இருக்கான்? அழுகனா அழகு, அப்படிப்பட்ட அழகு, நீ பார்த்து மயங்கிடுவ. உன் மூணு கல்யாணிக்குது அச்சா, உன்ன இருக்கு போதா? அது என் பொண்ணு, அவங்க அப்பா மாதிரி. அப்படியா அச்சா? பொண்ணு எங்க இருக்கிறாப்பா? ஏன் அவசரப்படுற? மாமா வந்துட்டோம். எப்ப அச்சா வருவாரு மாமா? வந்துவாரு, இருப்பா, ஏன் அவசரப்படுற? நீவா மாப்பிள்ள, என் பொண்ணு உனக்குதான். சரி மாமா. ஆமா, உன் பொண்ணு எப்படி இருக்கு மாமா? அழகுன்னு அழகு, தக்காளி பழம் மாதிரி இருப்பா என் பொண்ணு. ஐயோ, இத்தனை வருஷம் வெயிட் பண்ணி சூப்பர் பொண்ணு கட்டிச்சு. நீ எனக்கு மாப்பிள்ளைய கட்டிச்சதுக்கு நான் குத்து வச்சிருக்கணும் மாப்பிள்ள. மாமா, நீயும் எனக்கு மாமனாரை கட்டிது, நான் குத்து வச்சிருக்கணும் மாமா. மாமா, நான் ஒரு பாட்டு பாட்டேன், பாரு மாப்பிள்ள. மாமாவுக்கு மாமா நீதான், எனக்கு பொண்ணு கொடுக்க மாமா நீதான். ஊரு ஊரா திரிஞ்சு பார்த்தேன், பொண்ணு எங்கேயும் கிடைக்கவில்லை. பொண்ணு குத்தா மாமா நீதான், மாமாவுக்கு மாமா நீதான். எப்ப மாப்பிள்ள, நீ அசிங்கத்திட்ட மாதிரி இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, வா போலாம். வா மாமா. எங்க மாமா இருக்குது உங்க வீடு? தோட்டம் இருக்குதா, வாப்பா. மாப்பிள்ள, நான் ஒரு பாட்டு பாடுறேன், கேக்குறேன் மாப்பிள்ள? பாருங்க அச்சா. மருமகனே மருமகனே, எங்க வீட்டு மருமகனே, என் பொண்ண கட்டிக்கும் மருமகனே. ஏய், நாகிதா யாரு இதா? நம்ம பொண்ணு கட்டி போற மாப்பிள்ளங்க. மாப்பிள்ளையா? இவனா? அச்சா, வெள்ளா இருப்பாருன்னா உன்னோட கல்யாணிக்கிறாரு இவரு. வெயில போட்ட நேரம் மாப்பிள்ள, அதனால கொஞ்சம் கருப்பா இருக்காரு. அப்படியா? மாமா வணக்கம். வணக்கம் மாப்பிள்ள. ஏய், இதெல்லாம் சொல்லிட்டு செய்ய மாட்டியா? இல்ல, திடுத்து கூட தம்பி பக்கத்துல புடிச்சு போச்சு, அதான் பேசிட்டேன். ஓ அப்படியா? மாமா, என்ன இது? நீ ஏன் மாப்பிள்ள கவலைப்படுறா? இது யாருங்க? இதோ மாப்பிள்ள தான், நம்ம பொண்ணு தரலான்னு கூப்பிட்டு வந்தா. எனக்கும் பொண்ணு தரும்பீங்க, அவருக்கும் பொண்ணு தரும்பீங்க, என்ன கதை இது? ஏன் மாப்பிள்ள அவசரம் படுறா? உனக்கு ஒரு பொண்ணு தரேன், அவனுக்கு ஒரு பொண்ணு தரேன். அப்ப நம்ம ரெண்டு பேரும் செலவு போடுங்க. ஆமா சகல, எங்க நீங்க? சகலா, பக்கத்து ஒரு ராமா அவ்வளவுதான். நீங்க? நான் பக்கத்து ஒரு கண்ணாபுரம். ரெண்டு மாப்பிள்ளையும் தங்கமான மாப்பிள்ளைய கிடைச்சிருக்கீங்க, நாங்க பண்ண பாக்கியம். சகல, பொண்ணுக்கு என்ன போடுவாங்கன்னு கேட்டியா? நான் கேட்கல சகல, நீ கேட்டியா? நான் மாப்பிள்ளைங்க ரெண்டு பேரும் குசு குசுன்னு பேசிக்கிறீங்க. இல்ல மாமா, பொண்ணுக்கு என்ன போடுவேன்னு கேட்டாரு சகல. எங்களுக்கு இருக்குது ரெண்டு பொண்ணு, ஆளுக்கு 100 சவரம் போட்டுக்க மாப்பிள்ள. 100 சவரமா? ஏங்க, BMW கார் வாங்கி கொடுத்துலாங்க மாப்பிள்ளைங்க ரெண்டு பேருக்கும். அச்சா, BMW காரா? ஆமா மாப்பிள்ள, என் பொண்ணுங்களை கஷ்டம் இல்லாம வச்சுக்கணும் மாப்பிள்ள நீங்க ரெண்டு பேரும். அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பொண்ண தங்க தட்டுல வச்சு தாங்குறோம். மாப்பிள்ளீங்களா, நானு எங்க ரெண்டு பொண்ணு குத்துறேன், நாங்க வீட்டுல எந்த சேர்ப்பீங்களா? நான் மாமா சொல்லிட்டேன், மனசு ரொம்ப தாங்க மாமா, அப்படிதான் சொல்லுங்க மாமா. மாப்பிள்ளை இல்ல பாருங்க மகன். மாப்பிள்ளைங்களா, என் குடும்ப சொத்து ஒரு 100 ஏக்கரா இருக்கு, அதை வித்துதான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண போறேன். 100 ஏக்கராவா? இல்லத்தா, செங்கல்பட்டு தாண்டோன்னு மெயின்ல இருக்குது 100 ஏக்கரா. அதான் ஆயிடுச்சா? சந்தோஷமா சொல்ல ஐடியா சொல்றா. அது நான் சொல்ற மாப்பிள்ளா, அது கொஞ்சம் லைட்டா வில்லங்கத்துல இருக்குது மாப்பிள்ளா. இல்ல மாமா, என்ன மாமா சொல்ல சொல்லுங்க மாமா. இல்ல மாப்பிள்ளா, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்தா அந்த வில்லங்கெல்லாம் உஞ்சிடும். அந்த 10,000 ரூபாய் கிட்ட இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன மாமா, 100 ஏக்கரான்ற ஒரு 10,000 ரூபாய் பிரச்சனையா? மாப்பிள்ள, ஃபர்ஸ்ட் நிறைய இருந்துச்சு மாப்பிள்ள, பரவாயில்ல ஒரு அள்ளி கொடுத்துட்டாரு. ஏய், ஏன் அதெல்லாம் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவீரா? 10,000 ரூபாய் ரெடி பண்றான், அந்த இடத்தை விற்கிறோம், பொண்ணுங்களுக்கு எல்லாம் கல்யாணம் பண்றோம். நமக்கு யாரு இப்ப 10,000 கொடுப்பாங்க? என்ன ஆயிட்டா? நாங்க எல்லாம் சகலா உங்ககிட்ட இருக்குது ஒரு 5,000 ரூபாய் இருக்குது சகலா. கொடுத்தவங்கள என்கிட்ட ஒரு 3000 இருக்குது. ஆயிட்டா ஆயிட்டா, இதை வச்சு மத்தவங்கள போற ஆயிட்டா. மாப்பிள்ள, உங்க நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குது மாப்பிள்ள. நம்ம சொத்து ஆயிட்டா, நம்ம தான் பாத்துக்கணும். சரி மாப்பிள்ள, ஏங்க போய் அந்த வில்லங்கத்தை முடிச்சுட்டு வரலாமா? போலாமா மாப்பிள்ளைங்களா? போயிட்டு வரட்டா? வெற்றியோட போயிட்டு வாங்க மாமா, வீட நாங்க பாத்துக்கிறோம். சகலா, இந்த மாதிரி சம்பந்தம் கிடையாது, பொண்ணு கூட எதிர்பார்க்கல சகலா. நாங்க தான் சகலா எதிர்பார்க்கலாம். சகலா, ஏதோ சவுண்ட் கேக்குற மாதிரி தெரியல. ஆமா சகலா. என்ன சகலா, டிவி கிவி எதனா ஆன் பண்ணி விட்டு போயிட்டாங்கன்னா? தெரியல சகலா. சரியா உள்ள போய் பார்க்கலாமா சகலா? என்ன சகலா இது? ஒண்ணும் புரியலையா? Hey! 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 Hey!
யாரு இது இங்க ஒரு பத்துங்கிறா? ஏய் அவங்க போயிட்டாங்களா? அவங்க கூட்டாளியா இருக்கீங்க? கூட்டாளியா என்ன சொல்றீங்க? தம்பிக்கா தான் குடுக்க வந்தா என்ன கட்டி போட்டுட்டீங்க. கட்டி போட்டுச்சிங்களா? இது யாரு வீடு? ஏன் வீடுடா? அப்போ மாமியார் மாமனாரு யார்? மாமியார் யார் மாமனாரு? நீங்கதான் அவங்க கூட்டாளி. கூட்டாளியா? என்ன வச்சுட்டு போறீங்க? இந்த மாதிரி யாருக்காலும் தள்ளி கொடுக்க மாட்டேன். சங்கரா பொண்ணு இல்லையா? பொண்ணு மூணாயிரம் போச்சு, எல்லாமே போச்சு. 5000 ரூபாய். ஒருவேளை சும்மா சொல்லி பணம் வந்தாலும் எங்க பொண்ணு வந்துருமா? என்னது? ஐயோ!